ஏடாமத்தா கூப்பிட்டு வந்தா அவனு கேட்க மாட்டேன். நீ என்ன திருமதி பிரேமலதா பேசும்போது நான் சந்தோஷப்பட்டேன். 37 MP போனாங்களே ஏடாமத்தா கூப்பிட்டு வந்தா அவனு. அதெல்லாம் கேட்டுட்டு இவர் சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் 4 தொகுதி கொடுக்குறோம் சேருங்க. எவ்வளவு மானம் கேட்டவங்கடா. ஏன் நான் சொல்றேன்னா அதெல்லாம் மறந்துட்டு எப்படா சேர்ந்தீங்க? என்னடா அம்மா ஆட்சி அமைக்கிறோம் நாங்க அங்கிருந்து வந்தாண்டா எனக்கு தெரியாதா? ஏய் எவனாவது எதிர்த்து பேசிட்டு இருந்தீங்க ஏந்திரிச்சேன் தொலைச்சு போடுவாங்களா. நான் ஏஞ்சி வந்தேன்னா முடிஞ்சது கதை. ஏடிஎம்கே யார் தெரியுமா? அந்த அம்மா ஒரு சீட்ல கவுத்ததா வாஜ்பாய். பிஜேபி ஆட்சி. நீ ஏன்டா கூட்டணி இருக்க? ஏடா உங்களுக்கு தித்திக்கலாம் எங்களுக்கு தித்திக்க கூடாதா? இந்த பொள்ளாச்சியில ஏகப்பட்ட பொம்பளைங்களை கருத்திருக்கான். அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதாவது அந்த சகோதரி திருமதி பிரேமலதா பேசும்போது நான் சந்தோஷப்பட்டேன். 37 MP போனாங்களே ஏடம் அப்படி சொல்லலை, அது மாதிரி சொன்னாங்க. 37 MP போனாங்களே என்ன செஞ்சாங்க? அதெல்லாம் கேட்டுட்டு இவர் சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் 4 தொகுதி கொடுக்குறோம் சேருங்க. எவ்வளவு மானம் கேட்டவங்கடா. இது அன்புமணி ராமதாஸ் சொன்னார். இல்லை நான் நினைச்சேன் சேர மாட்டாங்க போல இருக்கு. இந்த அம்மா டப்புன்னு அடிச்சிருச்சு. 37 MP அதிமுக ஜெயிச்சு என்னடா செய்வாங்க கேட்டா அம்மா ஆட்சி அமைக்கிறோம் அம்மா ஆட்சி அமைக்கிறோம். அம்மா சொன்னாங்கடா, சவால் விட்டாங்க. இனிமேல் பிஜேபியோட ஒட்டு உறவு கிடையாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? என்னடா அம்மா ஆட்சி அமைக்கிறோம் நாங்க அங்கிருந்து வந்தாண்டா எனக்கு தெரியாதா? அதெல்லாம் சொன்னாங்க. என் கண் எதிர்க்க நான் சொல்றேன், நான் விஜயகாந்த் கட்சியோட சேர்ந்தது தப்பு தான். அவர் இனிமேல் தேர மாட்டாருன்னு சொன்னாங்க. அதான் தப்பு சொல்லிட்டாங்க. அவர் தேர மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி நமக்கு என்ன பாவம்? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா அதெல்லாம் மறந்துட்டு எப்படா சேர்ந்தீங்க? ராமதாஸ் சுத்திக்கு உள்ள தைரியம் இருந்தால் அந்த அம்மா என்னை உள்ள தூக்கி வைக்கணும். நான் உள்ள தூக்கி வச்சாச்சுறேன். மோடி ஐயா இன்னைக்கு சொல்றாரு எங்க அந்த மீட்டிங்கில் ஆங்கிலத்தில் சொல்றாரு. ஆங்கிலத்திலுமே ஹிந்திலேயே என்ன அளவுலேயே சொல்றாரு. அவர் சொல்றாரு பக்கத்தில் அந்த மொழிபெயர்ப்பாளர் அந்த ராஜா அவன் ஒருத்தன் இவர் சொல்றாரு டிஎம்கே உங்களுக்கு தெரியணும், உங்களை கவுத்த கட்சி தான் காங்கிரஸ், அது கூட கூட்டணியான்னு கேட்குறாரு. இப்போ நான் கேட்குறேன், ஏடிஎம்கே யார் தெரியுமா? அந்த அம்மா ஒரு சீட்டில் கவுத்ததா வாஜ்பாய். பிஜேபி ஆட்சி. நீ ஏன்டா கூட்டணி இருக்க? ஏடா உங்களுக்கு தித்திக்கலாம் எங்களுக்கு தித்திக்க கூடாதா? என்னடா கதை விடுறீங்க? ஏடா சத்தியசீலங்க மாதிரி பேசுகிறேன். பாருங்க உங்களுக்கு இப்போவே சொல்கிறேன். நான் இந்த பொள்ளாச்சியில் பாவம் ஏகப்பட்ட பொம்பளைங்களை கருத்திருக்கான். அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. காவல்துறை ஆப்ட்ரோசரோட சுற்றிக்கிட்டு இருந்த காவல்துறை ஆப்ட்ரோசர் தான் அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. காவல்துறை இந்த ஐயம்பேட்டையில் 2 பயலுங்க இந்த பீட்டில் நின்று பின்னு ஊதிட்டு இருந்தான். நம்ம போலீஸ்கார சகோதரன், அண்ணா உட்காரு, அண்ணா சகோதரன் உட்கார், கொஞ்ச நேரம் உட்கார், ஒன்றும் இடாது விடு. எதுக்கு நீ போய் வீட்டில் போய் பாப்புலேஷன் அதிகப்படுத்தாத, உட்கார். அப்படி நீ எலெக்ஷன் வரதுக்குள்ளே ஒரு ஓட்டை கொண்டாந்துருவேன். அண்ணா இவருக்கு ஓட்டு வேணும்னா எங்கேயாவது போவார் மாவட்டம். நல்லா உனக்கு சொன்னேன்னு நான் ரொம்ப மோசமான பையன். நீ நம்மள் தான், நீ உட்காருக்கண்ணே. இந்த மாதிரி ஆளெல்லாம் உங்களெல்லாம் வந்து இந்த தேர்தல் பணிக்குழுன்னு போட்டாங்கன்னா 1 மணி நேரம் உட்காருவீங்க, உள்ள இடுப்பு வலிக்கும், ஏந்திரிப்ப மாற்றி குத்திட்டு போயிடுவான் அவன். காலையில் பொண்ணு சாயந்தரம் வரைக்கும் உட்காரு, அது உன் வேலை. கத்தி பேசுறது என் வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை பிரித்து கொடுத்துருக்காங்க. நீ உட்காராம உன்னை நம்பி தானே நான் வரேன். உனக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக வந்துருச்சுன்னு போகிற, நானும் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அர்ஜென்ட்டாக வந்துருச்சுன்னு போனால் நீ ஒத்துக்குவியா? ஆரம்பத்தா கூப்பிட்டு வந்தா அவனு கேட்க மாட்டேன். நீ என்ன அதுதான் நான் திருப்பி கேட்குறேன். உட்கார சேர் போட்டு மீட்டிங் நடத்துகிறான், குண்டு வலிக்குதா உனக்கு? திராவிடம்லாம் எப்படி வளர்ந்து கேளு, அவங்க அப்பா கேளு. மாவட்டம் இருக்கார் அவங்க அப்பா எல்லாம் நீ கேட்டிருக்கணும். தரையில் உட்காந்து சும்மா துண்டில் கலெக்ஷன் பண்ணி நடந்ததுடா திராவிடம். இப்பெல்லாம் சேர் போட்டு இவ்வளோ லைட்டை போட்டு 10க்கு இவ்வளோ கேமராவை போட்டு நாளைக்கு இந்த செய்தி வந்துடும். இப்போவே பேசிக்கிட்டு இருக்கும், நார்வேல கேட்குது. அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்ததுனால 10 நிமிஷத்துக்கு மேலே உனக்கு உட்கார முடியலையே. நீலாம் ஏன்ச்சா என்ன ஆயிடும்னா, நம்ம ஆளுங்க குறைஞ்சிட்டிங்கன்னா யார்கிட்ட சொல்றது? நான் விஷயத்த நான் சொல்ற விஷயத்தை நீ போய் ஊரு பூரா சொல்ல வேணாம், ஓட்டு வாங்க வேணாம். அதுக்காக சொல்றேன். எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி.
இருந்தாலும் எதுக்கு சொல்றேன்னா, வீட்டுக்குள்ள போய் வசதியா படுக்கணும்னா நீ மொத்தமா கேட்டுட்டு போ. நிறைய கதை இருக்கு என்கிட்ட. நீ பாட்டு பாதியில போகணும்னு வச்சுக்க, வீட்டில் கேட்பாங்க, என்ன அவன்கிட்ட கேட்கலையா ராதா ரவி? இல்லைம்மா, போய் வெளியே போய் படுன்னு சொல்லிடுவான். நீ போய் கதவை தட்டும் போது ராதா ரவி முழுசா பேசிட்டு போயிட்டாருமா, கதை சொன்னாரு பாருன்னு என் கதையை ஒன்று விட்டேன்டான். வாயா உள்ள வாயா, இல்லை இல்லை உள்ள வந்து படுத்துக்க, சாப்பிட்டுக்க, படுத்துக்க. அதுக்காக சொல்றேன், ஓ நல்லதுக்காக சொல்றேன். என்ன உங்களுக்கு என்ன ராக்கெட் விடுற ஒரு பிரச்சனையா? ஒரு மாசம் உட்கார். எனக்கு சினிமா இந்த மாதிரி இப்போ முடிச்சுட்டு மாவட்டத்திட்ட சொன்னேன், 9:30 மணிக்கு நீங்கள் முடிக்கணும்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷங்க. முடிக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா இனிமேல் வந்து பார், 11 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு எதிர்க்க இருக்கிற பின்னிஸில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. போய் உட்காடுறாங்க. போய் அவங்ககிட்ட நான் கூலிக்காரன், இங்கே வந்தால் கட்சியை பற்றி பேச வந்தவன். அதுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்து நிற்கிறோம். இங்கே என்ன போய் 2 கோடி ரூபாயில் வியாபாரமாக பண்ண போகிற? ஒரு மாதம் என்கிட்ட இருக்கு, வண்டியிலேயே நல்லா வச்சுருக்கேன். எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் வசதியாக இருக்கேன். நான் கத்துறது பூரா எனக்கு நீ ஓட்டு போட்டாலும் சரி போடலனாலும் சரி நான் வசதியாக இருப்பேன். சினிமா ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பேன். அங்கே பொம்பளை கெடுக்கிற மாதிரி கெடுப்பேன், நீ கத்துக்கிற மாதிரி கத்திக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு ஒன்றும் இல்லை, உன்னை ஏமாத்திருக்கேன். இதை பார்த்து ஏமாறாதன்னு சொல்றதுக்காக சொல்றேன். அதுக்காக சொல்றேன். அரசியல் கரைச்சி குடிச்ச குடும்பம்டா கலைஞர் குடும்பம். அவர் முதலமைச்சராக வந்தால் கரெக்டாக இருக்கும். அவரு நம்ம தளபதியார் வந்தார்னா அவருக்கு தெரியும் எது எது என்ன. ஏன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக இருந்திருக்காரு, மேயராக இருந்திருக்காரு, எல்லா பதவியிலும் இருந்திருக்காரா. அவர் கலைஞர் மோகன் ஒன்று பிறந்தவொன்னு தலைவராக வரல, 50 வருஷம் அடிபட்டு வந்தபடி தான். அன்னைக்கு அவர் பேசும்போது பார்த்தா கன்றாவே போச்சு. கலைஞர் டிவியில் இந்த மிசாலை உள்ள வச்சு எப்படி கொடுமை பண்ணாங்கன்னு சொல்லும் போது நமக்கே அப்படியே கவலையா இருந்ததுடா. எதுக்குடா அவ்வளோ வசதியாக இருக்கிறவன் நீ ஏன் வருத்தப்படணும்? ஜாலியாக இது. ஆனாப்பட்ட டீ கடையிலேருந்து வந்தவங்களாம் எவ்வளோ வசதியாக இருக்காங்க. இல்லை நான் யாரை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 2 இருக்கியா? யாரை சொல்கிறேன் அதை சொல்லு. ஏன்னா இல்லை இல்லை ஸ்டேட்டில் ஒன்று இருக்குது, சென்ட்ரலில் ஒன்று இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். போய் பாரு, யார் போனாலும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேறாரு முதலமைச்சர். இது பிரதம மந்திரி. ஆனால் ஓபிஎஸ்னு போனால் உடனே கொடுக்குறாரு. ஏன்? ஒரே ஜாதிக்காரங்க உட்காந்து அவங்க வேற ஒன்றும் பேச போகிறதில்ல. நாட்டு பிரச்சனையை பற்றி கவலையே இல்லை. காவேரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்தால் என்ன, வரலன்னா என்ன? நீ கார்பன் அந்த திட்டத்தை கொண்டாந்தா என்ன, கொண்டாடலன்னா என்ன? ஸ்டெர்லைட்டில் செத்தா என்ன, சாவலன்னா என்ன? அந்த புயலில் வந்து கடலூரில் செத்தா என்ன, உயிரோட இருந்தா என்ன? அதை பற்றிலாம் இல்லை. அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அப்புறம் உங்கள் ஊரில் எப்படி எடை கட்டி விற்பீங்களா இல்லை எடை கட்டாமல் கொடுப்பீங்களா? நாங்கள்லாம் வந்து 4 ஆற்றுக்கு தூள் மாற்றுவோம், நீங்கள் எப்படி தூள் மாற்றுவீங்க உங்கள் ஊரில்? இதை பற்றி தானடா பேசியிருப்பீங்க. என்ன நாட்டு பிரச்சனை உங்களுக்கு? அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள், பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறி தானே ஆகணும், வந்துதான் ஆகணும் தேர்தல். இது உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. படித்தவன் படிக்காதவன் விவசாயி யாராக இருந்தாலும் சரி, வியாபாரியிலேருந்து சொல்கிறேன், எல்லாரும் ஒரே தம்மா நின்று உதயசூரியனில் போடு. 40க்கு 40 நம்ம தான். நான் கூட முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், 40ல் எப்படி ஒரு 35 வந்துருமா சொன்னேன். ஏன் நம்ம 35 சொல்லணும்? அதால் நாடு நமது, நம்ம ஊர்ரா இது. நம்ம மொழி தெரிஞ்சவன் தானே இங்கே உட்காந்துருக்கான். இல்லை நம்ம தாண்டா 40க்கு 40ன்னு சொல்ல கற்றுக்கிட்டேன். ஏன் நான் சொல்கிறேன், விளையாட்டுக்கு இல்லை. இப்போ தமிழ் செய்யுமா சொல்லுது, அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஏன் இந்தியை கொண்டாந்தா என்ன? நான் இப்போ கூட சொல்கிறேன், வேணாம், நான் இந்தியை கொண்டா ஏதாவது செய். ஆனால் நீ தேர்தலில் இந்தியில் பேசி தான் ஓட்டு கேட்கணும். இந்த தொகுதியிலெல்லாம் நீ ஹிந்தி தான் பேசணும், நீ தமிழில் பேசவே கூடாது. நீ ஹிந்தியில் பேசி எது புரிஞ்சுதோ அதை புரிஞ்சவனுக்கு ஓட்டு போடுவான், வாங்கிட்டு போ. ஏற்கனவே நீ 1200 டெபிசிட்ல இருக்க, கீழே போயிட்ட.
வேணான்னு சொல்றவனுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை. நோட்டால குத்துறவனே அதிகமா குத்திருக்கான் உன்னை விட. தேசிய கட்சி பேரு உடனே நீ செஞ்சிய அது செஞ்சுது. முதல்ல ஒண்ணுத்தோட அப்புறம் என்கிட்ட வா. நான் சொன்னேன், எதுக்கு சொல்றேன்னா, தயவுசெய்து நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கையில தான் இருக்கு. என்ன ஒண்ணுன்னா ஓட்டு போடும் போது அமுத்தணும்னா லைட் எரிதா பாரு, நம்மதுல விட்டுட்டு வந்தா அது வேற எங்கேயோ எரியுதுன்னு சொல்லலாம். நடந்திருக்கு, நான் சொல்லல. இந்த சப்பமுக்காரன் மணிப்பூர், ஜெய்ப்பூர், நேபாள் அங்கங்கேருந்து வந்தவனை பிடி வந்தான்னா அது ஒன்று. ரெண்டாவது, இதுக்காக ஒன்றும் இல்லை. இப்போ கூட வரும்போது சொன்னாங்க, பார்த்து பேசுங்க, ஏன்னா எது பேசுனாலும் கைது பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. அடப்போட இங்கே இருக்கிறது பொருள் பெட்டரா இருக்குடா. உண்மையில சொல்றேன், இங்க பார்க்கறதுக்கு கச்ச 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 அட்மினிஸ்ட்ரேஷனே இல்லடா. அந்த நாட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லடா. போலீஸ் சொல்றாரு, ஒருத்தர் காவலுக்கு நிக்கிறவர் சொல்றாரு, ரவி சார் கொஞ்சம் வண்டி எடுத்துங்க சார். ஏர்போர்ட்ல முந்தானத்து ஹைதராபாத் போகும்போது ஏங்கன்னு கேட்டேன். எடப்பாடி வர்றாரு சார். ஏன் எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்ல மாட்டியா நான் கேட்டேன். என்ன எடப்பாடி தான் சார், விடுங்க சார் அப்படி சொன்னார். போலீஸில் நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, நல்லவங்க தான் போலீஸ். அதனால தானே நீங்கள் ஆப்ரோசரை போட்டிருந்தீங்க. ஐயம்பேட்டை சொன்னேனே, விட்டுட்டேன்னு நினைக்காத. சின்ன பசங்க 2 பேர் டப்புன்னு இந்த கஞ்சி போட்டு வெறப்பா இருக்கும் அந்த ட்ரௌசரு, அதில் அப்படி குனிஞ்சு பார்த்துட்டு போயிட்டான் ஒருத்தன். குனிஞ்சு பார்த்தோன்னே போலீஸில், ஏய் என்ன திமுற கொண்டு அப்படி என்ன குனிஞ்சு பார்த்து போற அவளை, அண்ணா பையனை காணான தேடிட்டு இருந்தேன்னு சொல்றான் அவன். அப்ப பையனை காணான்னு தேடிட்டு இருந்தேன்னா அவ்வளவு பெரிய ட்ரௌசர் அது, அவ்வளவு அசிங்கமான இருந்தவங்க, வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க போலீஸ்காரங்க. அதை அவர்கள் மானத்தை காக்க ஃபுல் பேண்ட் போடணும் சட்டம் கொண்டு வந்தது கலைஞர். அப்படி போலீஸ் தலை நிமிர்ந்து நின்னாங்கடா கலைஞர் இருக்கும்போது. பொள்ளாச்சியில் மானங்கட்ட தினம் ஆயிடுச்சுடா. ட்ரௌசர் இல்லாம இருக்காங்கடா போலீஸ்காரங்க. செஞ்சவனை இல்லைன்னு சொல்றாங்க. போய் பாரு, எத்தியோப்பியால 2 பேர் 6 பேரை தான் கெடுத்திருக்கான். 2 பேர் 6 பேரை கெடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். அவன் உறுப்பை டேபிளில் வச்சு ஒரே நறுக்கு நட்டுன்னு போட்டான். முடிஞ்சது கதை. அது மாதிரி இல்லடா முடிக்கணும். போய் அவன்கிட்ட நீங்கள் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குற பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால் சொல்லுமாடா, உங்களை என்னென்ன செய்தார்கள், துணியெல்லாம் நீக்கினார்களா, பிறகு வேற என்னென்ன செய்தார்கள், எத்தனை பைசா, இதெல்லாம் கேட்கலாமாயா? அது சொல்லணும்னு இவர்களுக்கு தெரியவில்லை, அதனால் இப்படி சொல்கிறார். எழுதுறான்டா ரிப்போர்ட். பேர் சொல்லி ஆளை காமிச்சு கூட இன்னும் ஆக்ஷன் எடுக்க யோசிக்கிறான்னா அப்பேற்பட்ட கேவலமான நாடுறா தமிழ்நாடு. நோ அட்மினிஸ்ட்ரேஷன். புடிச்சு உள்ள போடு இம்மிடியட்டா. என்ன இவனுக்கு போயிட்டு ஒரு சலுகை இருப்பாரோ ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கிறோம். காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியும். இப்போ கூட நான் வரும்போது பல காவல்துறையினர்லாம் அங்கெல்லாம் பார்த்தேன். எப்படி பார்த்துட்டு ஒரு வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடியே ரவின வணக்கம் சொன்னாங்க. அப்பவே தெரியும் நம்ம ஜெயிச்சிட்டோம். அவங்க தான் நமக்கு ஜோசியக்காரங்க. அந்த நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு அப்படி செஞ்சாங்க. டிக்கெட் வாங்கிட்டோம், கொடி ஏற்றிட்டோன்டான்னு அவங்க பார்த்துட்டு அப்படி திரும்பினாங்கன்னா நமக்கு கிடையல, இந்த ஏரியா நமக்கு இல்லை, அப்படி தெரிஞ்சுக்கலாம். அதை காவல்துறை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். திமுக தான் வெற்றி பெற போகுதுன்னு யாரும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. திமுக தான் இந்த எம்பி தேர்தலில் வெற்றி பெற போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால சொல்றேன். இப்போ கூட பாவம் நம்ம சகோதரர் ஏசி சண்முகனுக்கெல்லாம் அவங்களை போய் திருப்பி வேலூரில் நிற்க வச்சிருக்காங்க. நல்ல மனுஷன்தான், பணம் இருக்குது, வசதி இருக்குது, அதெல்லாம் கரெக்டு. நம்ம இவர் ஐசரி கணேஷ் நிற்கிறாரா தேர்தலில்?
புத்திசாலி, பணத்தை வச்சு படம் எடுக்கணும், அப்படி ஜாலியாக போயிட்டார். நீ அது மாதிரி போகாமல் நீ ஏன் இந்த தேர்தலில் இங்கே வந்து நிற்கிற? இல்லை வெத்தலைபா கடைக்கார மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்தால் ஏற்படுறான் நாடு. கொஞ்சமாவது ஜெனுவினிட்டி வேணாமா எல்லாருக்கும்? இப்போ நம்ம திருமாவளவனை எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு போராளிடா, தெரியுதுடா. பார்த்தா திருமாவளவனை பார்த்தா தெரியலையே, போராட்டம் பண்ண ஒரு தகுதி உள்ளவன்டா. அண்ணன் வைகோ வந்தாருன்னா போராடக்கூடியவர், பேசக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர்ரா. இது மாதிரி எல்லாரையும் நம்ம வச்சுருக்கோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, தயவுசெய்து தமிழ் மக்களாகிய நீங்கள் வீட்டில் போய் சொல்லி எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னா உதயசூரியன் தான் வெற்றி பெற வேண்டும், நம்ம தளபதியார் வந்து முதலமைச்சராக வர்றோம் அப்படின்னு நினைச்சே போடுங்க. இப்போ என்ன ஒன்று நான் சொன்னதை மனசில் வச்சுக்கங்க. 2 விஷயம், ஓட்டு போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இரு, லைட் எரியுதான்னு. லைட் எரிஞ்சோன்னு வெளியே வா. அதெல்லாம் சும்மா சால்ஜாப் சொல்கிறாங்க. வடநாட்டிலலாம் நிறைய இடத்துல அமுத்துனது ஒரு இடம், ஓட்டு விழுந்தது வேற ஒரு இடமா. நான் சொல்லலை, ரெக்கார்டே இருக்கு. அதனால் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் இன்னும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கான். என்ன செய்கிறது குழம்பாத. இதான் எங்கள் அப்பா நல்ல ஒன்று வாழ்வான்ல சொல்லுவார், எம்ஜிஆர் எதிர்த்து இவர் தேர்தலில் நிற்பார், அவர் ஜெயிச்சிருவார், இவர் தோற்றுருவார். எம்ஜிஆர் ஜெயிச்சிருவார், எங்கள் அப்பா தோற்றுருவார். ஆனால் 2 பேரையும் தூக்கிட்டு ஆடிக்கிட்டே போவானுங்க, ஜேன்னு. அப்போ எங்கள் அப்பா கேட்பார், ஏண்டா யாரா ஜெயிச்சா யாரா தோத்தான்னு? அவர் ஜெயிச்சுட்டாருங்க, நீங்கள் தோத்துட்டீங்க. அடப்பாவைகளா, ஏடா அவனையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, என்னையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, என்னடா நாட்டு மக்கள்? இது மாதிரி பல தடவை சொல்லியாச்சு மக்களுக்கு. இன்னும் அப்படியே தான் இருக்கான். மாறணும். நீங்க மொழியை, எவன் ஒருவன் மொழியை காப்பாற்றுகிறானோ அவன் தான் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். ஞாபகம் வச்சுக்க. நம்ம மொழிடா, இந்த பார், நான் எல்லா மொழியுமே இனிப்பானது, ஆனா திணிக்க கூடாது. நான் வந்து இந்தி ஒழிக ஓடி போடலாம் சொல்ல மாட்டேன், நீ திணிச்சா ஒழிகன்னு தான் சொல்லுவேன். எல்லா பாஷையும் கற்றுக்கிட்டோம், தப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு முதலிடம் கொடுத்து தமிழைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுக்கு சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோண்டா, டேய் நான் தெலுங்குக்காரன், நானே சொல்றேன் தமிழப்படுறான்னு புரிஞ்சுக்க வேணாம். எனக்கு சோறு போட்டது நீடா, என்ன இது இந்த மேடையில் நிற்க வச்சது நீ, வேற எங்க நம்ம வந்துட்டோம்? திராவிடம் சத்தம் கொடுத்தா இங்க நிக்கிறோம். பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். என்ன ராதாரவி இப்படி பேசுறாரு என்னன்னு? அதெல்லாம் என்னை பத்தி நீ என்ன வேணாலும் தப்பா பேசிக்க, என்னை பத்தி பேசாதவன் எவனாவது இருக்கானா? நேற்று முளைச்ச பொம்பளை எல்லாம் பேசுது என்ன, ராதாரவி அப்படி இப்படின்னு. ஏமா படத்தில் கொடுக்குற வேஷம் எனக்கு நான் என்ன செய்யறது? மினிமம் 2 பொம்பளை கொடுக்குறான். அதுக்காக தான் கடைசியில் வாங்குறேன்ல, அதோட விட்டுடு. அது இப்ப 65 ஆயிடுச்சு. இப்ப போய் வந்து இல்ல இந்த படிக்கட்டு ஏற முட்டி வலிக்குது. கொஞ்சம் நஞ்சமா இருந்தா எவ்வளோ ஓடுறது ஆடுறது அந்த வேலையெல்லாம் இருக்குல்ல, முட்டி தேஞ்சு போய் கிடக்குது. அதனால நீ இப்போ வந்து பழி போடுவதற்கு சொல்லக்கூடாது. ஏதோ மரியாதை எல்லாம் பேசுறாரு, அவர் என்ன பேசுறாரு, இவர் என்ன பேசுறாருன்னு. நம்ம சகோதரி இருக்காங்களே விஜயகாந்த், அவங்களுடைய மனைவி, அவங்க பிரேமலதா பேசும்போது நானே மிரண்டேன். நான் என்ன தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லிச்சோப்பா, வீராங்கனைடா தனியாக நிற்கிறேன்னு சொல்லுது. மொல்லமா சரத்குமார்கிட்ட சொல்லி ஜாயின் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம இந்த ட்ரெயினில் ஏற முடியாது, இங்கே இடம் இல்லை. மெயின் பார்ட்டிங்களுக்கே இடம் இல்லை, சைடு பார்ட்டிங்களுக்கு எப்படி இடம் கொடுப்பாங்க? நான் உடனே சொன்னேன் அங்கே போய் சேர்த்துடலான்னு பார்த்தேன், போய் சேர்த்துக்கியான்னு. ஆனால் இந்த அம்மா சொன்னது அவ்வளோ வீரமாக இருந்தது. அப்போ தான் நான் ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பெரிய ரவுடி ஒரு மேடையில் உட்காந்துக்கிட்டு, ஏய் உனக்கெல்லாம் சொல்கிறேன், எவனாவது எதிர்த்து பேசிட்டு இருந்தீங்க ஏந்திரிச்சேன் தொலைச்சி போடுவோம் உங்களை. நான் ஏந்திச்சு வந்தேன்னா முடிஞ்சது கதை. நான் நம்பிட்டு இருந்தேன், ஒருவேளை ஏந்திரிச்சா முடிச்சுருவார் போல. அப்புறம் சொன்னேன், ஆனாலும் ஏந்திரிக்க முடியாதுங்க, அதனால தாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கான்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சுடா அந்த அம்மா சகோதரி. நான் தனியாக அனுப்பி அடுத்த வாட்டி சொன்னா நம்ப மாட்டேனே.
நான் தனியாக நிற்பேன்னு சொன்னா அதனால சொல்றேன். நீங்க தயவு செய்து 6 அறிவு நமக்கு. நம்ம என்ன பருத்தி கொட்டை புண்ணாக்கா சாப்பிட்றோம்? நல்ல சோறு சாப்பிட்றோம். 6 அறிவு நமக்கு. நம்ம தமிழை அழிக்கிறான். தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் கிடையாது. ரயில்வேல போய் பாரு, இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, இதெல்லாம் உண்மையா பட்டுக்க. ரயில்வேல போய் பாரு, 99% ஹிந்தி தெரிஞ்சவன். அதில் ஒருத்தன் வடநாட்டுக்காரன் எக்ஸாம் எழுதுறான், தமிழ் எக்ஸாம். அவனுக்கு மார்க் எவ்வளோ சொல்லு? 100க்கு 100. தாயோட தமிழ்ல 100க்கு 100 வரவே வராதுடா. எங்கேயாவது ஒரு நொற்றம் இருக்குண்டா. அவனுக்கு 100க்கு 100. நம்ம தமிழ் ஆளுக்கு 20 மார்க்குடா. தெரிஞ்சுக்க. அதாவது இந்த தமிழ்நாட்டில் கேட்கும் போது சொல்லுவான், அவர் தமிழில் மார்க் வாங்கினார், அதனால தான் கொடுத்தோம் சீட்டுன்னு. அங்கே மட்டும் இல்லை, ரயில்வே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்கடா. எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. தயவுசெய்து சொல்ல, கப்பல் துறையில் போய் பாரு, எல்லாம் வடநாட்டுக்காரன் தான். ஹிந்தி பேசுறேன். இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லை, எதிர்காலம் உன் கையில் இருக்கு. உன் பிள்ளைங்களுக்கு தான் பார்க்கணும். படித்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உன் பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன், நீ முடியை எப்படி வேணாலும் வெட்டிக்க, அடையாளம் தெரியாமல் தாடியை வச்சுக்க, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நீ போடுற ட்ரௌசர் அப்படியே கீழே இறங்குது, பைக் ஓட்டும் போது பின்னாடி பார்த்தா தெரியுது, அதெல்லாம் நான் கவலைப்படுறதில்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து நம்ம இனத்துக்கு, தமிழ் மக்களுக்கு வாக்களி. அப்போ அதுக்கு ஓட்டு போடணும்னா அது ஒரே ஆள் யாருன்னா நம்ம உதயசூரியன் சின்னம் தாண்டா. அவங்கள விட யாரா இருக்கா தமிழ் கற்றுக்கிட்டாங்க? தமிழ் கற்றுக்கிட்டவங்க யார் இருக்கா? நம்மளை பற்றி சொல்கிறான், இப்பவும் சொல்கிறான், குடும்ப அரசியல் நடத்துகிறார். அவங்க அப்பா இப்படி செஞ்சார், இப்படி இப்படி பண்ணுறாரு, இப்போ வந்து நம்ம தளபதி இப்படி பண்ணுறாருன்னு. ஏடா, நீ அன்புமணி ராமதாஸை கூப்பிட்டு வரியா? அது குடும்பம் இல்லையா? அவர் குடும்பம் உன் குடும்பம் இல்லையா? ஒன்று அதையாவது சொல்லி தொலை. இல்லை இல்லை, அவர் என் குடும்பம் இல்லைன்னு சொல்லு. அதையும் சொல்ல மாட்டேறிய. அப்போ நீங்கள் மட்டும் குடும்பம் சொல்லணும்னா நாங்கள் சொல்லக்கூடாதா? எதுக்கு சொல்கிறேன்னா, அது வாழையடி வாழையாக வந்துக்கிட்டே தான்டா இருப்போம். இந்த திராவிட இயக்கம் எடுப்பது வாழை மரம் மர்றா, எவ்வளோ வெட்டினாலும் ஒரு கண்ணு வந்துக்கிட்டே இருக்குண்டா அந்த இடத்துல. தெரிஞ்சுக்க. தயவுசெய்து சொல்கிறேன், பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து மற்ற கட்சியை பற்றிலாம் பயப்படாதீங்க. அவன் நிறைய பேர் இருப்பாங்க, கத்துவாங்க. அதெல்லாம் ஒரு திமுகவுக்கு அவங்க சவால் விட்டு ஜெயிக்க முடியாது, முடியவே முடியாது. அதெல்லாம் நம்மளும் எல்லாரையும் பார்த்துருக்கோம், எல்லா விதமாகவும் பார்த்துருக்கோம். அப்போ இவன் எப்படி இப்படி கத்துனா, இவன் எப்படி இப்படி டுகால் பாச்சா பண்ணால் நம்மளும் அதெல்லாம் பண்ணுவோம். நமக்கு தெரியாமல் இல்லை, அதெல்லாம் நம்ம பார்த்து பழகினவங்க தான். வேறு யாராவது புது ஆளுங்கிட்ட சொன்னால் தான் கரெக்டு. என்னென்னா எனக்கு வேதனை என்னென்னா, அந்த சகோதரர் விஜயகாந்த்லேருந்து எல்லாரையுமே போட்டு கசக்கிறத பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. அந்த அந்த சகோதரர் விஜயகாந்த் சிங்கம் மாதிரி எங்களுடைய கும்பலில் சிங்கம் மாதிரி நிற்பான். இப்போ பாவையா தட்டி விட்டானுங்க, டக்குன்னு தட்டினா நிற்கிறாரு. என்னடா பொம்மை மாதிரி ஆக்கிட்டீங்களாடா. அதை நடிச்சு தான் வேதனை. இது என்னடா பாழா போன கட்சி, இந்த அரசியல். பணம் தானே ஏதாவது கொடுத்துருப்பாங்க. என்ன ஒரு 4 சீட்டுக்கு ஒரு 100 கோடியா 200 கோடி கொடுத்தாங்க. அந்த இளவு பணத்துக்காக வேண்டாம் அப்படி சாவடிக்கணும் ஒரு மனுஷனை அதுக்காக சாவடிக்கிறது. அதுக்காக அமெரிக்காலேருந்து கூப்பிட்டு வந்துட்டிய. நான் யாரையும் கூப்பிட்டு, யார் செஞ்சீங்களோ அந்த அவங்க குற்றம் தானே. இப்போ எப்படி அந்த அம்மாவை கொன்னாங்களோ அவங்க கொன்னவங்களும் குற்றவாளி தான். நான் நன்றியோடு சொல்கிறேன். 4 வருஷம் அந்த அம்மாவோட எம்எல்ஏ இருந்ததுனால நான் பேசாமல் இருக்கேன். இல்லை வாயை திறந்தேன்னா அசிங்கப்படுத்தி போடுவேன் நான் எல்லாரும். ஏன் நான் சொல்கிறேன், வேதனையாக இருக்கிறதுனா. அந்த அம்மா நின்ன மௌனம். இப்போ ஹெலிகாப்டரில் நின்றுட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் இடப்படு களி, இந்த ஹெலிகாப்டர் கீழே தானே படுத்துருப்போம் நம்ம எல்லாம். என்ன ஆட்டம் கட்சி அந்த பொம்பளை. இல்லைங்க, வெள்ளம் இந்த பகுதியில் இல்லை அடங்க இருக்கீங்க, அதையா பார்க்க போகிறோம், சும்மா இருக்கியா, பார்த்ததான் எழுதிக்கியா சுட்டி. இவங்க 2 பேரும், அப்போ அந்த அம்மா வரும்போது இவ்வளோ ஆகாயத்தில் அம்மா வருவாங்க கேட்குறாயா. அவங்க 2 பேரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. அதுக்காக சொல்கிறேன், போய் பார். புயல்னு அடித்த உடனே முதல்ல போய் அங்கே நின்று குறை கேட்டது நம்முடைய தளபதி யார் மட்டும்தான். அவர் குறை கேட்டார், இன்னைக்கு கேட்டார், நாளைக்கு ஆட்சிக்கு வந்தோன்னே நிவர்த்தி செய்ய போறதும் அவர் தான்டா.
அது மக்களுக்கு தெரியும். படித்த ஸ்டூடெண்ட்ஸில் பின்ன எதுக்கு ராகுல் காந்தி ஸ்டெல்லா மேரிஸ் வந்தோடனே அவனை அழகாக இருக்கிறான் ஆள். மோடி வர்றாரு, கமலஹாசன் வயசாயிடுச்சு. நம்ம கமல் தான், அவர் ஹீரோவாக இருந்தார், நிறைய செஞ்சார், அதனால் சாகசங்கள் செஞ்சார், அப்படி இருப்பாரோன்னு பார்க்க வருவாங்க. மோடி வருது, நிறைய கூட்டம் வருது, எடப்பாடி அண்ணனுக்கு கூட்டம் வருது, காலேஜ்லேருந்து பசங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்குது. அவன் ராகுல் காந்தியை பார்த்தா அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கான், சக்கச்சவேல்னு இருக்கான். இந்த நாள் பிரதமர் ஆனால் போய் பேசினா ஒரு மரியாதை இருக்கும். இவன் தாடியை வச்சுக்கிட்டு கேடியை வச்சுக்கிட்டு அதை 6 லட்சம் ரூபா கோட்டு போடுறதுனால நீ பெரிய ஆளா இல்லை. மோடி ஐயா நான் பாராட்டுறது என்னென்ன, இந்தியாவுக்கு வந்தவுடனே டெல்லிக்கு வந்தோடனே முதல் வேலை மேப்பை விரித்து பார்த்து எந்தெந்த ஊர் பார்க்கல டக்குன்னு போயிட்டு வந்துடுவார். இது பார்த்துமா இது பார்த்து அல்லது புள்ளி வச்சுக்கிட்டே வரான் அந்த ஆள். அதுதான் கண்டாரே ஒழிய இந்த நாட்டுக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வராத மனிதன் இப்போ 3 தடவை வர்றதுக்கு காரணம் என்ன? இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னொரு தடவை வர போறாரு, வர விட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இங்கே வேவலை, அவருடைய பொறுப்பு இங்கே வேவலைன்னு தெரியும், அவருக்கு மனசாட்சிக்கு தெரியும். அதனால சொல்றேன், தயவுசெய்து நம்ம சகோதரர்களுக்கும், என்னுடைய அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், படித்தவன் வியாபாரி எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். இந்த துரியோதனம் போரில் பீமனை எதுக்க போகிறான், 2 பேரும் ரொம்ப பலசாலிங்க. அவனை ஜெயிக்கணும்னா அவங்க அம்மா காந்தாரி சொன்னான், நீ பீமனை ஜெயிக்கணும்னா குளிச்சுட்டு அப்படியே துணி இல்லாமல் என்கிட்ட வா, நில்லு, நான் என் கண்ணை அவுக்கிறேன். கண்ணை அவுத்து கண்ணில் பார்த்துட்டேன், உன்னை எங்கேயுமே உன்னை கொல்ல முடியாது, நான் அடித்து கொல்ல முடியாது. உடனே அவன் துரியோதனன் என்ன செஞ்சான், சரின்னு குளிச்சுட்டு மொட்டை குண்டியாக வந்தான். ஏந்திரிச்சு துணி இல்லை, ஒட்டு துணி இல்லை. அப்போ கிருஷ்ணன் எதிர்க்க வந்தான், டேய் என்ன இப்படி துணி இல்லாமல் போகிற? இல்லை எங்கள் அம்மா சொல்லிச்சு, கண்ணு கட்டியிருக்கான், துணி இல்லாமல் போய் நின்னோம்னா அப்படி அவுத்தோம்னா அப்படியே பலம் வந்துடுமா எனக்கு. டச்சு, நீ குழந்தையா இருந்தால் பரவாயில்ல, இப்போ பெருசாகிட்ட, உலக்கே ஆயிட்ட, இப்போ அப்படி போவாத. அப்படியா, என்ன செய்யலாம்? வாழைத்தண்டில் அதை எடுத்து இடுப்பில் கட்டிக்க. வாழைத்தண்டு எடுத்து இடுப்பில் கட்டினா கம்நாட்டிக்கு தெரிய வேணாம், வந்திருக்கிற கிருஷ்ணன் எதிர்பார்த்தி ஆள்னு தெரிய வேணாம், புரிய வேணாம். இந்த சுதீஷுக்கு புரியாமல் துறமுருகன்ட்ட போய் பேசலாமா? அவர் எதிர்பார்த்தி ஆள் தானே. அங்கே போய் சீட்டு கேட்டால் அவர் சொல்லாமல் என்ன செய்வார்? சரி, அதுக்கு அப்புறமா வரேன். ஆனால் இப்படி சொன்னவுடனே, கிருஷ்ணன் சொன்னவுடனே இவன் துணியை கட்டிக்கிட்டு நேராக போய் நின்னவுடனே அந்த அம்மா கண்ணை அவுத்துச்சு, மேலேருந்து பார்த்துக்கிட்டே வந்தது. பார்த்தா இடுப்பில் இருந்த வாழைத்தண்டு. இதே ஏன்டா கட்டிக்கிட்டு வந்தேன்? இல்லைம்மா கிருஷ்ணர் சொன்னான். ஆடாப்பா, அவன் சொல்ல போய் கேட்கலாமா? போச்சடா, அங்கே ஒன்று அடித்தான்னா நீ செத்து போயிடுவாடான்னு. கரெக்டாக அங்கே போய் சொல்லியாச்சு பீமங்கிட்ட. பீமன் வந்தான், துரியோதனனை கீழே போட்டான், கதையால் ஒரே அடி தொடையில் உயிர் போயிடுச்சுலாம், செத்து போயிட்டான். இதைத்தான் சொல்கிறேன், தயவுசெய்து நமக்கு அன்னையாக இருக்கக்கூடிய, நம்முடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதியார் அவர்கள் நமக்கு ஒரு சகோதரனாக, தாயாக, அவர் சொல்றதை கேட்டு நீ தயவுசெய்து வேறு எவன் சொன்னதை கேட்டு வாழ்த்தண்டை கட்டிடாத, செத்து போயிடுவ, மாற்றி போடாத. சொல்ல முடியாது, இன்னும் நெருக்கத்தில் என்னென்னாலும் செய்வாங்க. 6000 ரூபாய் திட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தான்? 6000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு கொடுப்பானா? பிஜேபிக்காரங்க அறிவாளிடா, அவன் படித்தவன். 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான். ஏன்னா அந்த தேர்தல் நடந்து ரிசல்ட் வர வரைக்கும் அது போகும். அது திட்டம், அறிவிச்ச திட்டம். அதை கொடுப்பேன்னு சொல்லுவான். இவன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கான், ஆமான்னு அங்கே சொல்லுவான். தேர்தல் அதிகாரி சொன்ன உடனே இங்கே கொடுப்பான். நம்ம ஆளுங்க அதை வாங்கிட்டு கடைசி வரைக்கும் கொடுத்தாரியா அடங்க. டேய் பார், நான் இப்பவும் சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. ரோட்டில் ஒருத்தர் கக்கூஸ் போயிட்டு இருந்தான், கக்கூஸ் போயிட்டு வெள்ளரி கற்றுக்கிட்டு இருந்தான்.
ஏன்டா ஒன்று வெள்ளரிக்காய் தின்னு, இல்லைன்னா கக்கூஸ் போடணும். அது நான் சொந்தமாக வாங்கின வெள்ளரிக்காய், நான் தொட்டு கூட திம்பேன், தொட்டு தின்னான். நான் என்ன செய்ய முடியும்? அதுக்கு நான் சொல்ல தான் முடியும். கடைசியில் இருக்கிற சகோதரர் வரைக்கும் காலில் உளுந்து கேட்டுக்கிறேன், தயவுசெய்து சொல்றேன், நல்லது நடந்தா சந்தோஷப்படுவேன், வேற எதுவும் நடக்காதுன்ற நம்பிக்கையோட இருக்கிறேன். ஏன்னா உன்னுடைய முகத்தில் வெற்றியின் முகம் தெரிகிறது, அதனால் சொல்றேன். நமக்கு கவலை இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட கெஞ்சனவங்கெல்லாம் இருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்க. சகோதரர் சுதீஷ் அவர்கள் போன் பண்ணி நம்முடைய துறைமுறைகிட்ட கேட்டிருக்காரு, மாப்பிள்ள கேட்டிருக்காரு சீட்டு. நீ இடம் இல்லப்பா, யதார்த்தமா சொல்றது கரெக்ட் தானே. அந்த 2 பேர் கட்சியிலேருந்து போயிருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. யாருன்னு தெரியாதுன்னா உண்மையிலே சொல்றேன், எனக்கு வேற அமைச்சர்களை தெரியாது. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அமைச்சர்கள் கூடவா தெரியாது? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது பூரா அந்த அம்மாவை மட்டும்தான் தெரியும். இப்ப இருக்கிறவன தெரியாதுன்னு சொன்னா அது மாதிரி அண்ணன் சொன்னாரு, யாரோ 2 பேர் வந்தாங்க தெரியும். அவர் வீட்டுக்கு, அவர் பொதுநலவாதி, எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர். அவர் வீட்டுக்கு வராங்க 2 பேரு. நான் என்ன சொல்றேன், அவங்க ஒன்றும் சீட்டை பத்திலாம் பேசலன்னு சொல்றாங்க. வேற எதுக்கு அந்த வீட்டுக்கு போனோம்? ஸ்கூல் சீட்டுக்கு பணமா? இல்ல ஏதாவது உங்க ஏரியால ரோடு போடலன்னு அவர்கிட்ட போய் கேட்கலாமா? எதுக்கு போன? நீ சீட்டை தவிர வேற எதுக்கு போயிருப்ப? அவர் யதார்த்தமா அவர் சொன்னார், இதெல்லாம் என்ன கேட்காதீங்க, நீங்க தலைவரை போய் கேளுங்க போங்க. இப்ப இங்க கிடையாது. ஏன்னா தெரிஞ்சு வச்சுங்க, நமக்கு கிடைத்திருக்கும் தலைமை இளமையான தலைமை, இந்த இன்ஜினை ஓட்டக்கூடியவர். அதனால வண்டி ரெடியா இருக்கு. ஆரஞ்சு கொடி பறக்குது, அப்படி ரெட்டு அப்படி பச்சை போட்ட உடனே வண்டி நவுற ஆரம்பிச்சிடும். ஏறுறவன் நினைக்கிறவன் இப்பவே ஏறிக்க. உன் நன்மைக்கு சொல்றேன். ஏன்னா ஜெயிச்சுட்டு கடைசியில் வெற்றி பெற்ற இயக்கத்தில் இருக்கிறேன்னு தைரியமா சொல்லலாம். அதுக்காக சொல்றேன், உன்ன நீ எந்த கட்சியில் வேணாலும் இரு, நீ வாழணும்னா அந்த தமிழ் தெரிய வேண்டும் என்றால் நீ உதயசூரியனுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். நான் சகோதரர் சொல்றேன், ஒண்ணு நீ பயப்படாத, எதுக்கு நீ பயப்பட வேணாம். அதிமுக பத்திலாம் பயப்பட வேணாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே 2-3 ஆயிட்டாங்க. அதை விட்டுடு, 2-3 ஆயிட்டாங்க. இந்த ராம்தாஸ் ஐயா நேற்று வரைக்கும் திட்டிட்டு இருந்தார், தாயோடு படுத்ததற்கு சமம்னு சொன்னார். அத்த மாதிரி மனுஷன் இப்ப போய் சேர்ந்திருக்காரு. அப்ப நம்ம திருப்பி கேட்டா தப்பாயிடும்ல. நம்ம கேட்கக்கூடாது, நான் கேட்க மாட்டேன், அதை விட்டுடு. இது மாதிரி மானங்கிட்ட பயல்களை நான் பார்த்ததே இல்லை. என்ன தெரியும் அளவுக்கு எடப்பாடிக்கு அண்ணா அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, அவரே எவ்வளவு மூளை இல்லாதவர், அது வேற. ஏன்னா 7 தொகுதி வாங்கிட்டு அவர் சொல்றாரு, எதிர்காலத்தில் நாங்கள் தான் நாட்டை ஆள போகிறோம். எப்படி வர முடியும்? எப்படி வர முடியும்? 42 சீட்டு நீ ஜெயிச்சுட்டேன்னு வச்சுக்க, 7 சீட்ல 42 சீட்டை வச்சுட்டு எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? அறிவு வேணா உனக்கு. எதுக்கு சொல்றேன்னா, நான் அவரை கொஞ்சம் ரொம்ப அறிவாளின்னு எதிர்பார்த்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன். அதனால சொல்றேன். என்ன கூட அங்கே ரஞ்சித்னு நம்ம சகோதரர் போய் சேர்ந்தார். அப்போ என்ன கேட்டார், ஆனால் நீங்கள் வரீங்களா பாட்டாளி மக்கள் கட்சின்னு? நான் சொன்ன வர மாட்டேன்றேன். ஏன்னா அவர் திடீர்னு சொல்லுவார், ரோட்டில் நின்று சாட்டையில் அடின்னு சொல்லுவார். நம்ம சாட்டையை தூக்கிட்டே சுற்றுவோம், ஆளை காணா போயிடுவோம். புரியுதா? அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, மானத்தோடு வாழ்கிறோம், தலை நிமிர்ந்து நிற்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன்னா நம்ம வீடு தாண்டா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தலை நிமிர்ந்து நிற்கிறப்பட இருந்தால் தான் முடியும். நீ எங்கே வேணாலும் வச்சுக்க. நான் சகோதரர் சீமான்லேருந்து சொல்கிறேன், இந்த ஏரியாவில் கொஞ்சம் பேர் சீமான் சகோதரர்லாம் இருப்பாங்க. நான் சொன்னேன், சீமானை என் வீட்டுக்கு கூப்பிட்டே சொன்னேன், நீ தனியாக கத்திக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு. நீ வந்து சேர்ந்து வாயா, தமிழ்நாடை காப்பாற்று. நீ தான் சொல்றிய தமிழ்நாடை காப்பாற்றணும்னு. யாரோட சேர்ந்தா காப்பாற்ற முடியும்? திமுகவோட சேர்ந்தாதான் காப்பாற்ற முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்டா. என்ன அழகா பேசுறான் தம்பி சீமான் அவர்கள், நல்லா பேசுற. என்ன இளவோ அதை விடு, நமக்கு என்ன இருக்கு?
நல்ல தம்பி வந்தால் நல்லது, இப்போ தனியாக நிற்கிறேன்னு சொல்லுது, சரி ரைட்டு. ஒரு தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு வாங்கி ஒரு 40ன்னா ஒரு 5000 போட்டால் எப்படி 20,000 ஓட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை சொல்கிறதுக்காக தான் செய்கிறாரா என்னான்னு தெரியல. தயவுசெய்து சொல்கிறேன், ஏன்னா அதிமுக பற்றி கவலைப்படாதீங்க, குழம்பிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் இருந்தால் ஒருத்தன் கோபால்னு நம்ம பையன் எதிர் வீட்டு நிர்மலாவை லவ் பண்ணிட்டான். நம்ம வீட்டு பையன் கோபால் எதிர் வீட்டு நிர்மலாவை லவ் பண்ணிட்டான். லவ் பண்ண உடனே பாட்டெலாம் பாடினான். நிர்மலா சொல்லிச்சு, யோ பாட்டு பாடினது போதும், என் எப்பயே கல்யாணம்னு. இது எங்கள் அப்பாவை கேட்டுக்கிறேன் ஒரு வார்த்தை, கல்யாணம்னு அப்பாவை கேட்குறியான்னு. சரி நீ பயப்படாத, நான் எங்கள் அப்பா கேட்டுக்கிறேன் இருன்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், நேரம் அப்பாட்ட போனான். இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். யாரா அதுன்னு கேட்டேன். எதிர்ட்டு நிர்மலா அப்பா. கேட்டா அதை போய் சிறப்பு கேட்டு வேற யாராவது சொன்னால் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருடா. ஏப்பா என்னப்பா தப்பு, யார்கிட்டையும் சொல்ல மாட்டியே? இல்லைப்பா நான் சொல்ல மாட்டேன். இல்லை உங்கள் அம்மாட்ட சொல்ல மாட்டேன்ல? சத்தியமாக சொல்ல மாட்டேன் சொல்லிட்டாம. அதாவதுடா அந்த நிறுத்திட்டான். என் மேலே சத்தியமாக சொல்லு. சரிப்பா உன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், சொல்ல மாட்டேன். அது எனக்கு பிறந்த பொண்ணுடா. இவன் ஒன்றும் இல்லை, உனக்கு பிறந்த பொண்ணா? இதை போய் விரும்பிட்டுமே, இப்போ இவனுக்கு பிறந்ததுன்னா எனக்கு தங்கச்சி முறையாயிடுமே அப்படின்னு அழுதுகிட்டே போனோம். தாடி வச்சுட்டான், சோகம்னு தாடி வளர்ந்துருமே. அப்படியே இருந்தோன்னே அவங்க அம்மா கறி கேட்டா, கோபால் ஏன்டா கண்ணு சாப்பிட மாட்டேற, ஏன் தாடி வளர்க்குற? சும்மா இருமா, என் வேதனையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா கண்ணு இதா லவ் ஃபெயிலியரா? அப்படிதான் வச்சுக்கேன். யாரா பொண்ணு? நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேல்ல? இல்லை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நம்ம எதிர் வீட்டு நிர்மலா, ஐயோ அழகான பொண்ணுடா, மகாலட்சுமி மாதிரி இருக்காடா, அப்படி கல்யாணம் பண்ணிக்க. அங்கதான் உதப்பு. ஏன் என்னாச்சு? அது வந்து அம்மா நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேல்ல? சொல்லுவோம். அப்பாட்ட கேட்க மாட்டேல்ல? கேட்க மாட்டேன்டா. அது நம்ம அப்பாவுக்கு பிறந்த பொண்ணா? கொப்பனுக்கு பிறந்த பொண்ணா? மாற்றம். அவனை பழி வாங்கறதுக்காக அந்த பொண்ணைய கல்யாணம் பண்றான். உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? அந்த பொண்ணு எப்படினாலும் என் தங்கச்சி முறையாடி எப்படிமா கல்யாணம் பண்ணலாம்? இல்லடா கண்ணு, நீ உங்க அப்பனுக்கு பிறக்கல. புரியுதா? நீ உங்க அப்பனுக்கு பிறக்கலடா, உனக்கு உறவு கிடையாது, நீ கல்யாணம் பண்ணிக்க. இவன் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், நம்ம பிறக்கல, எதிர் வீட்டில் போய் நம்ம அப்பன் டாக்கா கொடுத்துட்டு வந்திருக்கோம் பாடுறா. இந்த மாதிரி இருக்கான் அதிமுக ஆளுங்க. இப்ப குழப்பத்தில் இருக்கான், யாருக்கு போடுறது? இந்த ராமதாஸ் எதிரி நினைச்சோம் வந்து சேர்ந்துட்டாரு, அவருக்கு போடுறதா? அவன் தொகுதியில் இருக்கிறவன் குழம்பி போய் கிடக்கிறான். தெல்ல தெளிவான நீரோடையாக இருப்பது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி மட்டும்தான். நமக்கு இருக்கிற ஒரே சின்ன அற்புதமான சின்னம்டா உதயசூரியன். காலகாலத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் என்று சொல்லி அடுத்த முறை உங்களை வெற்றி விழாவிலோ அல்லது இந்த தேர்தல் கூட்டத்துக்கு மாவட்டம் கூப்பிட்டாலும் மீண்டும் வருவேன், உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வெற்றி 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 திமுக. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.